கூறி வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வழியில் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். நாங்கள் யோபு புத்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒருக்க வாசிப்போம். என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றி உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க உமது குமாரனாக குமாரத்திகளாக உமது குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக உமக்கு சுவீகரித்துக் கொண்டிருக்கிற தேவன். அப்படினாலும் நன்றி உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்ப்பதற்கும் உம்மை நோக்கி ஜெபிப்பதற்கும் கர்த்தாவே சுவாமி, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே மறுத்து நீங்கள் உங்களை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே என் மீதும் இங்கே கூறுவதற்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தாவே சுவாமி ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சில பிள்ளைகள் உடைய சத்தியத்துக்கு கர்த்தாவே, உடைய சத்தத்துக்கு ஆண்டவரே தடையாக இராதபடி கர்த்தாவே எல்லோரையும் நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். ரைட், இன்னைக்கு நாங்க ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ போராடி ஜெபித்தும் ஏன் தோல்வி அடைகிறாய், நீ போராடி ஜெபித்தும் ஏன் தோல்வி அடைகிறாய் அப்படின்றதான ஒரு தலைப்போடு கூட நாங்கள் கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் அநேகமான தோல்வி? நிறைய பேர் இன்னைக்கு ஜெபிச்சிட்டு இருக்கிறோம், நிறைய பேர் போராடி ஜெபிக்கிறாங்க. ஆனால் ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா இல்லையா? ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி? சாரி, நாங்கள் எதிர்பார்க்குற எந்த ஒரு காரியமும் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரமாட்டேங்குது? இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கேள்வியான ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு நாள் நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஜெபிக்கிறோமே, போராடுறோமே, ஏன் எங்கள் வாழ்க்கையில் ஒன்றையுமே காணலையே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த போராட்டம் இருக்கிறது. சரி, இதுக்கு நாங்கள் இந்த நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு என்ன முதலாவது தடை, என்ன மாதிரியான தடைகள் இருக்குது அப்படின்றத நாங்கள் வாசிப்போமாக இருந்தால் சார், ஏசாயா 59க்கு நாங்கள் திருப்பி கொள்வோம். ஏசாயா 59க்கு நாங்கள் திருப்பி சார் நாங்கள் முதலாம் வசனத்திலிருந்து ஒரு வாசிப்போம். இதோ ரட்சிக்கக்கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, கர்த்தருடைய கை சதானே எப்பொழுதுமே எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய கை. அவர்களுக்கு எப்பொழுதுமே ரட்சிப்பை அருள் செய்கிறது. ரட்சிக்கிறது தான் அவருடைய வேலை, வேற ஒரு வேலை அவருக்கு கிடையவே கிடையாது. நம்முடைய ஆண்டவருக்கு என்ன பிரதான காரியம் அப்படின்னா, நம்ம எல்லாரையும் ரட்சிக்கிறது தான் அவருடைய பிரதான காரியம். அப்ப அப்படி இருக்கிற பொழுது சானே ஏன் அவரோட கை குறுகி போச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். சானே மற்றது நாம ஜெபிக்கிற ஜெபத்தை சானே ஏன் கேட்காம இருக்கிறாரு, ஒருவேளை நம்ம பேசுறது கேட்கலையா அப்படின்றதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான ஒரு கேள்விகளாக இருக்கும். சானே அப்ப அப்படின்னு என்ன, அவருடைய செவி மந்தமாகிருச்சா? சானே நம்ம பேசுறேன்னா அவருடைய செவி என்ன செவிடாகிருச்சா? நம்ம எவ்வளோ கத்திட்டு இருக்கிறோம், எவ்வளோ போராடிட்டு இருக்கிறோம், ஆனால் எந்த பதிலும் எங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வரவே மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு கேள்வியில் எங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அப்போ இங்கே முதலாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அக்கிரமத்தை குறித்து பேசுறாரு இல்லையா? நல்ல கவனம், நீங்க 3வது வசனத்திற்கு வாசிங்க. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது, உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அங்கே ஒரு சில காரியங்களை ஆண்டவராகிய தேவன் முன்வைக்கிறது அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த காரியங்கள் என்ன அப்படின்னா சரிதானே, முதலாவது சானே என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, உங்களோட கைகள் அதாவது உங்களோட கைகள் எப்படிப்பட்டது உங்கள் கைகள் இரத்தத்தினால, உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினால. சானே அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உதடுகள் பொய்யை பேசுகிறது, உங்களோட நாக்கு நியாய கேட்டை செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை தேவன் முன்வைக்கிறது அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப என்னன்னா, முதலாவது அக்கிரமம், 2வது பாவம், 3வது மீறுதல் அப்படின்றது எங்களுக்கு என்ன செய்யறது மிக தெளிவாக காண்பிக்கிறார். அப்ப அது முதலாவது நாங்கள் பார்க்குற பொழுது இன்றைக்கு நாங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கைகள் அப்படின்னா எங்களுடைய செய்கைகளில் நாங்கள் உண்மை இல்லை. எங்களுடைய செய்கைகள் மிக 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 மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. சாரி, நாங்கள் கர்த்தரை குறித்து பேசுவோம், கர்த்தர் ஜனங்கள்னு சொல்லுவோம், ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய செயல்கள் எல்லாம் சாரி இந்த புற இனத்தவர்களை விட, கடவுளை அறியாத ஜனங்களை விட மிகவும் மோசமான காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறவர்களாக நாங்கள் என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா எங்களுடைய வாழ்க்கையை செஞ்சு கொண்டிருக்கிறோம். 2வது நீங்க பார்த்தீங்கன்னா, எதை நம்ம தொடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் எங்களுக்கு விலை வச்சுக்கிறாரோ
அவைகளை தொடுகிறதுக்கு எங்களுடைய கைகள் என்ன பண்ணுது, எங்களுடைய விரல்கள் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தொடுகிறதுக்கு, அதில் தொட்டு பார்ப்பதற்கு, தொட்டு உணர்வதற்கு நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையாக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சானே அப்போ கிரிகள்லாம் படும் மோசமாக இருக்கிறது. சானே இன்னைக்கு நீங்கள் தொடுகைன்னு வருகிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஆரம்பத்திலேயே சானே ஆண்டவராகிய தேவன் வந்து அந்த அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை. நீ அதை தொட வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்யல, பேசக்கூட இல்லை. ஆனால் அங்கே வந்து சாத்தானவன் வந்து அந்த பெண்ணிடத்தில் ஒரு விசாரணை வைக்கிற பொழுது அது சொல்கிறான், நீ இதை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் அப்படின்றத ஒரு மிக தெளிவான ஒரு பொய்யை பேசுகிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சாரி எடுத்து வாசிங்க, 30 வருஷத்துக்கு இருக்கா எடுத்துறீங்களா? ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். நாங்கள் தோட்டத்தில் எல்லா கனிகளையும் நாங்கள் புசிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார் வந்து நீ அதை சாப்பிடும் நாளில் நீ சாகுவா என்று சொல்லியிருந்தார் வந்து. ஆனால் தொடவும் வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதாக என்ன செய்யறா வந்து, அதாவது பதிலளிக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பற்றி என்ன பிரச்சனை பண்ணால், நான் உண்மை பேசுகிறவங்களா இருப்போம். காடை கேள்வி கேட்கும்போது உண்மை பேசுகிற உண்மை இருக்கும் உள்ள, அதாவது ஆண்டவர் சொன்ன உண்மை முன்னாடி இருக்கும். உண்மையை பேசுவோம், கூடவே நாங்கள் பொய்யையும் சேர்த்து என்ன செஞ்சிருவோம், பேசிடுவோம். இதுதான் இன்றைக்கி மனுஷர்கள்ட்ட இருக்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ சாட்சி சொல்லுவோம் உண்மையை, ஆனால் சாட்சியோட சேர்த்தே பொய்யையும் என்ன பண்ணிடுவோம், சொல்லிடுவோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், எங்கே போனாலும் நம்மகிட்ட வேலை என்ன அப்படின்னா, சாரி நம்மகிட்ட பேசுகிற வார்த்தைகளில் ஒரு வார்த்தையை கூட்டினாலும் அல்லது அதில் குறைத்தாலும் நாங்கள் யாராக மாறிடுவோம், நாங்கள் பொய்யர்களாக என்ன பண்ணிடுவோம், மாறிவிடுவோம். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இங்கே ஆண் என்ன சொல்ல அப்படி பார்த்தீங்கன்னா, தொட வேணான்னு அவர் சொல்லலை, ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா தொட வேணான்னு சொன்னாருன்னு சொல்லி ஆண்டவரை குறித்துதான ஒரு மிகப்பெரிய அபாண்டமான ஒரு பொய்யை என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் சொல்லுகிறது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதன் விளைவு அவங்க மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்தார்கள். சானே நல்ல கவனி. இன்னைக்கு தொடுகை சானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னத்தை தொடணும், என்னத்தை தொடக்கூடாது. சானே அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து இன்றைக்கி விபச்சாரம் கொடி கட்டி பறந்துட்டு இருக்குது உலகத்தில். அப்போ விபச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரியான காரியங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, எங்களுடைய விரல்கள் வந்து அதுக்கு அதை நோக்கி போகக்கூடாது, நாங்கள் தொடக்கூடாது. அந்நிய ஸ்திரீகளை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. சானே அந்நிய புருஷர்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. இப்படின்னா காரியங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சானே அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாக்கு, இந்த நாக்கை பற்றி அவர் பேசுகிற பொழுது அவர் சொல்கிறாங்க வந்து நாக்கில் வந்து நாக்கு சொல்லுவாங்க, நம்ம நாக்கள் சொல்லுவாங்க வந்து நாக்குக்கு நரம்பு இல்லை அப்படின்னு, அதனால் கண்டபடி பேசும் அப்படிம்பாங்க. இப்போ நாக்கில் நாங்கள் பேசுகிற காரியங்கள் மிகவும் தெளிவானதாக இருக்க வேண்டும். சானே இந்த நாக்கு வந்து நெருப்பு மாதிரின்னு சொல்லி யாக்கோபு புத்தகத்தை நாங்கள் பார்க்குறோம். நாக்கு வந்து என்னது, நெருப்பு. அது ஒரு சிறிய நெருப்பு ஒரு மிகப்பெரிய காட்டையை என்ன செஞ்சிடும், கொளுத்தி விட்டுரும். அப்படினால நீ வந்து என்ன செஞ்சிடாத அப்படின்னா உன்னுடைய நாக்கை வந்து தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நீ என்ன செஞ்சிடாத, கொண்டு போயிட்டு நீ பேசி விட்டுறாத. சானே அப்போ வந்து ஆண்டவராகிய தேவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா புத்தகத்தில் நீங்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருகிற பொழுது சானே அதில் ஒரு ஏசாயா அதனுடைய வாழ்க்கை குறித்து இங்கே சொல்லுகிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக அங்கே சொல்லுகிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து சானே 7வது வசனத்தை வாசிங்க. அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். நீங்க நல்லா கவனிங்க. சானே அந்த 6ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுதே, அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். அப்ப என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற பொழுது, ஆண்டவராகிய தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற பொழுது சானே என்னுடைய அக்கிரமம் நீங்குகிறது, என் பாவம் நிவர்த்தியாகுகிறதுன்றது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஆண்டவருடைய பார்வையில் நாங்கள் வந்து அக்கிரம செய்கிறவர்களாக, பாவங்கள் நிறைந்தவர்களாக, எந்த சூழ்நிலையும் நம்ம கர்த்தருடைய அதாவது நம்ம அவருடைய வார்த்தையை மீறுகிறவர்களாக நாங்கள் செயல்படுகிற பொழுது எங்களுடைய ஜெபம் வந்து ஆண்டவருடைய சமூகத்தை என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா போய் சேராது. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன செய்ய போகிறது இல்லை, கர்த்தருடைய செவிகளுக்கு கிட்ட கூட என்ன செய்யாது, அது போய் சேராது. அதனால நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், காலம் பூரா நாங்கள் ஜெபிக்கிறோம், போராடுறோம், கத்துறோம். எங்களுடைய ஜெபம் என்ன செய்யப்பட மாட்டேங்குது அப்படின்னா ஆண்டவரிடத்துக்கு சும்மா கூட என்ன செய்ய மாட்டேங்குது, எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறது. சானே இப்போ நீங்கள் வாசிக்கும் பொழுது சானே நீங்கள் வாசிக்கும் சங்கீதம் 24:4 இருக்க வாசிங்க. கைகளில் இப்படி காலை நாங்கள் பார்த்தோம் இல்லையா, கைகளில் சுத்தம் இருக்க வேணும். இருதயத்தில் வந்து எந்த விதமான என்ன சொல்றது வந்து எந்த விதமான பாவமும் எந்த விதமான பாவக்காரர்கள் இருக்கக்கூடாது, மாசில்லாதவனா இருக்க வேணும். தன் ஆத்துமாவை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நடிப்புக்கு என்ன செஞ்சிடக்கூடாது,
நடிப்புக்கு ஒப்புவிக்கக்கூடாது, நடிக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் வந்து நாங்கள் வந்து கிறிஸ்தவர்கள், நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் சொல்லி நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கபடாக யாரிடத்தில் நாங்கள் ஆணையிடக்கூடாது. எந்த ஒரு சொல்லிலையும் நாங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையில் நாங்கள் உண்மை இருக்க வேண்டும். நாங்கள் யாரிடத்திலும் வஞ்சனையான முறையில் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்றத அந்த வசனம் எங்களுக்கு மிக தெளிவாக என்ன செய்யப்பட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறது. தானே? இப்ப இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த பாவத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்? நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேணும். அப்ப நம்ம அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? தானே? அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, நாங்கள் பாவத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும்? பெரிய பரிகாரத்தை செலுத்தணும். அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை எங்களால் செலுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களால் பாவத்துக்கான பரிகாரத்தை என்ன செய்யல, எங்களுக்கு செலுத்த முடியாது. தானே? அப்படின்னா பாவத்துக்காகவே பாவத்துக்காகவே ஒருவர் பரிசுத்த தேவனாக, பரிசுத்த மனிதனாக, இந்த உலகத்தில் 100க்கு 100 மனிதனாக, 100க்கு 100 தேவனாக இருந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணிக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, அவர் மரித்திருக்கிறார். எப்படி மரிச்சிருக்கிறாரு? 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நல்லா பண்ணீங்க. நாம் எல்லாரும் பாவங்களுக்கு முதலாவது மறிக்க வேண்டும். அப்ப நம்ம பாவங்களுக்காக மறிச்சா தான் சானே நாங்கள் நீதிக்கு பிழைக்க முடியும். அப்ப முதலாவது வந்து நாங்கள் பாவத்துக்கு சாகாம, பாவத்துக்கு மறிக்காம ஒரு பிழைப்பு எங்களுடைய வாழ்க்கை என்ன செய்ய போறதில்லை, ஏற்பட போறதில்லை. அப்ப முதலாவது நம்ம பாவத்துக்கு மறிக்கணும். எப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்ணிக்கிறார்? அவர் வந்து மறிச்சுக்கிறார். எப்படிப்பட்ட பாவம், எப்படிப்பட்ட ரீதியில் அவர் மறிச்சுக்கிறார் அப்படின்னா, அவர் தாமே, அதாவது அவர் தாமே அப்படின்னா யாரும் அவரை தள்ளி கிடையாது, யாரும் அவரை பிடிச்சி மல்லு கட்டி கொண்டாந்து அங்கே கொண்டாந்து நிறுத்தினது கிடையாது. அவர் தாமே முன் வந்து சொல்லலை, நானாக முன் வந்து அப்படின்னா அவர் தாமே என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா, தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை, அப்ப நம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்கள். இப்போ இன்னைக்கு சரீரத்தை குறித்து நாங்கள் பார்க்குற பொழுது நம்முடைய சரீரம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, சரிதானே, நம்ம தேவனால பெற்றுக்கிறோம். இந்த சரீரம் வந்து தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை ஆண்டவர் வந்து சீர்படுத்தணும்னா, ஆண்டுடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தணும்னா அவர் தான் செய்யணும். அவர் தான் இந்த ஆலயத்தை என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தணும். அவர் வந்து இந்த ஆலயத்துக்குள்ள வந்து அவர் என்ன செய்யணும்? வாசம் பண்ண வேணும். அப்படி வாசம் பண்ணக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார் அப்படி பார்த்தீங்கன்னா, தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொண்டிருக்கிறார், சுமந்திருக்கிறார். அப்படி சுமந்து அது சிலுவையின், அது எப்படி சுமக்கிறார்னா சிலுவையின் மேல் சுமந்தார். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சானே, சிலுவையினுடைய அந்த பாரத்தினுடைய அந்த, அதாவது அந்த சிலுவையினுடைய அந்த பாரத்தை குறித்து நாங்கள் பார்க்க கிட்டத்தட்ட வந்து 150 கிலோவுக்கு மேற்பட்டதான பாரமாக அந்த சிலுவை சானே. அப்போ அந்த சிலுவையை, அவ்வளோ பெரிய பாரத்தை அவர் ஒருவராக என்ன பண்ணுறாருன்னா அவருடைய தோல் மேலே சுமந்து அதை வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட கொல்கத்தா மாலை வரைக்கும் என்ன போயிட்டு இருக்கிறார், அதை கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரால் சுமக்க முடியும், அவ்வளோ போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிற போது இன்னொருத்தர் வந்து அதுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் பிடிச்சிட்டு தள்ளுறான். சரிதானே? அப்படிப்பட்ட விஷயங்களும் நடக்குது. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் அவருடைய சுவிசேஷ புத்தகத்தில் அந்த பாடுகளை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். சாரி, அப்போ அந்த சிலுவை வந்து 150 கிலோ, 150 கிலோவுக்கு மேற்பட்ட பாரம் இருக்கும். அந்த பெரிய பாரத்தை அந்த ஒருவராக என்ன பண்ணுறாருன்னா சுமந்து சாரி எங்கே கொண்டு போகிறாருன்னா ஒரு கொல்கத்தா மலை வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கிறார். சரியா? அப்படி கொண்டு போகிறதோட மட்டும் இல்லாமல் சிலுவையை சுமத்தினவர்கள் பயங்கரமாக அவரை கசையடிகளால் என்ன செய்கிறாங்க? அடிக்கிறாங்க. அத்தனை அடிகளையும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? வாங்கி கொண்டு தான் அங்கே போகிறார். சனே, அப்படி அத்தனை அடிகளையும் வாங்கி கொண்டு தான் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். அப்போ அந்த எங்களுடைய பாரம் எல்லாம், அந்த பாரத்தின் பாரம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷனால் சுமக்க முடியாத பாரம். ஒரு மனுஷனால் சுமக்க முடியும் 150 கிலோன்றது வந்து சாதாரண பாரம் இல்லை. ராத்தல் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அது எத்தனை ராத்தலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட சானே 450 ராத்தலுக்கு மேலே இருக்கும். ராத்த கணக்கு படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பாரம். அது ஒரு சாதாரண ஒரு மனுஷனால் சுமக்க முடியாத பாரம். அப்படி சுமக்க முடியாத ஒரு பாரத்தை அவருடைய தோல் மேலே அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சுமந்து. அந்த அத்தனை பாரத்துக்குமான அர்த்தத்தை இங்கே பேதுரு சொல்லுகிற போல சொல்கிறா வந்து, நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் நம்மளாம் பாவம் செய்கிற போது எப்படிப்பட்ட ரீதியில் பாவத்தை செய்யும் போது நம்ம பாவத்தை விரும்பி செஞ்சிருக்கோம், துணிந்து செஞ்சிருக்கோம். முதலாவது விருப்பம், ரெண்டாவது துணிவு. இப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? பாவத்தை செஞ்சிருக்கோம். இந்த பாவத்தினுடைய அகோரம், பாவத்தினுடைய அந்த வெயிட் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணத்தை நீங்கள் நோக்கி பார்க்குற பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த பாரத்தினுடைய வெயிட் எவ்வளவு, அந்த பாரத்தினுடைய அகோரம் எப்படிப்பட்டது. ஏன்னா உடம்பெல்லாம் அப்படி கிழிச்சு சதையெல்லாம் பொழந்து ரத்தமாக என்ன பண்ணிட்டு இருக்கோம் உடம்புல இருந்து அப்படி போயிட்டு இருக்கும், ரத்தம் எல்லாம் போயிட்டு இருக்கும். சரி, பொழந்து அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா
ஒரு 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 இப்போ ஒரு என்ன சொல்கிறது வந்து இப்போ ஒரு இந்த ஓட்டமேலுன்ற காய் இருக்குல்ல, வெட்டிக்கோப்புன்னு சொல்லுவாங்க, அந்த காயை வெட்டி இப்படி ஒரு கூரை அப்படி வெட்டிட்டு அப்படி வச்சிங்கன்னா அந்த பிள்ளை ஒன்று வச்சுன்னா எப்படி பார்த்து ரத்த தேர்ந்து இருக்கும். அது அதே மாதிரி தான் ஆண்டுடைய அந்த சரத்தில் வந்து காயங்கள் அப்படி தான் இருந்துச்சு, பொழந்து போயிருந்துச்சு சாணி. அப்போ அது பொழந்தோன்னா அது அப்படியே காயம் பொழந்து அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த இதில் காஞ்சப்படுது, உடம்புல ஃபுல்லாகவே அந்த தழும்புகள் என்ன செய்யும் இருக்கும். அவருடைய கைகளில் அவருடைய கால்கள் எல்லாம் அவருடைய தழும்புகள் என்ன செய்யப்படுச்சு, கைகளில் கால்கள் எல்லாம் ஆணிகளால் அடித்தாங்க. அந்த ஆணிகள் அடித்த அந்த தழும்பெல்லாம் அங்கே அவரோட உடம்புல இருந்துச்சு சாணி. நல்லா கவனிங்க. அப்போ சிலுவையின் மேலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடைந்ததான அந்த ஆக்கினையை நம்ம யாருமே பார்க்கல. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை ஆண்டவர் நம்முடைய வேத புத்தகத்தில் என்ன பண்ணி வச்சுக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார். அப்போ நாங்கள் செய்ய வேண்டியது என்ன, இந்த வேத வசனங்கள் நம்மையே பொய் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கிறாரு சானே, நம்மையே கபடாக என்ன செய்யக்கூடாது, ஆணையிட வேணாம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த சத்திய புத்தகத்தில் அவருடைய உண்மை முழுவதுமாக நிறைந்திருக்கிறது. அப்போ இதை வாசிக்கிற பொழுது இது தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வார்த்தை. தேவன் ஒருபோதும் பொய் உரையாத தேவன். அப்போ பொய் உரையாத தேவன் மெய்யை எங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறார், இந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இதை பார்க்குற பொழுது எங்களுக்கு தெரியணும் சானே, இவ்வளோ பெரிய போராட்டத்தை அனுபவிச்சுக்கிறார், இவ்வளோ பெரிய பாடுகளை அனுபவித்துக்கிறார். இப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் அனுபவித்ததான நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த காயமெல்லாம் யாருக்காக அப்படின்னா எனக்காக தான் அந்த காயத்தை போட்டிருக்கிறார், எனக்காக தான் அவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கிட்டு போனார் அப்படின்றதான சதானே ஒரு சிந்தனையை அப்படின்றதான ஒரு அப்படின்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு உண்மையான ஒரு ஏற்றுக்கொள்ளுதலை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வனாக இருந்தால் அந்த தழும்புகளை நான் நோக்கி பார்க்க, இன்றைக்கி நாங்கள் தழும்பை நோக்கி பார்க்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. ஆனால் என்னுடைய கண்கள், என்னுடைய மனக்கண்கள் ஒரு 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 மனுஷனுக்கு காயப்பட்டிருந்தா அந்த தழும்பு எப்படி இருக்கும், அந்த ஆணி பட்டிருந்த காயத்தில் ஒரு தழும்பு இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சும்மா சிந்திச்சு பார்க்கக்கூடிய எங்களுக்கு தெரியும். அந்த காயம், அந்த தழும்பெல்லாம் எப்படி இருக்கும் பார்க்கக்கூட தெரியல. அப்போ தழும்பை நோக்கி பார், நீ நிச்சயமா என்ன செய்வ, குணமடைவ அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவராகிய தேவன் வந்து தம்முடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக இங்கே என்ன பண்ணுகிறார் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கிறார் சானே. இப்போ அதை பார்த்தோன்னே குணமடைவீங்க. பார்த்தோன்னே எப்படி குணமடைவீங்க அப்படின்னா அதை பார்த்தோன்னே ஆண்டவரே நான் மிகப்பெரிய பாவமெல்லாம் அக்கிரமெல்லாம் என் மேலே தான் இருக்குது, நான் இன்னைக்கு அகரமான பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன், பாவத்தை விரும்பி செஞ்சுட்டு இருக்கிறேன், பாவத்தை துணிந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இவ்வளோ பாவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அப்போ என்ன செய்யலாம், பார்த்துட்டா உடனடியாக எங்களுக்கு என்ன செஞ்சிடும், எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருமா, பார்த்த உடனே நான் குணமாகிடுவேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் என்ன சொல்லப்படுது பற்றி சொன்னால் தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா, வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செஞ்சு விட்டு விடணுமா, அப்போ தான் அவன் என்ன பண்ணுவானா, இரக்கம் பெறுவான்னு சொல்லி அங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யார் இடத்துல அறிக்கை செய்கிறது, யார்கிட்ட போயிட்டு பாவத்தை அறிக்கை செய்கிறது? 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம், 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா யாருமே நாங்கள் பாவம் இல்லை, நாங்கள் யாருமே பாவம் செய்யறோம்னு சொல்லி ஒருவராலையும் சொல்ல முடியாது, இந்த உலகத்தில் ஒருத்தருக்கும் சொல்ல முடியாது. பைபிள் சொல்றது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை என்ன பண்ணிட்டாங்க, இழந்துட்டாங்கன்னு சொல்லுது. அப்போ ஒருத்தரும் பாவம் செய்யணும்னு சொல்ல முடியாது. எனக்கு பாவம் இல்லைன்னு சொல்லவே இல்லை, நல்லா பாவத்தை பார்த்து தான் இருக்கிறாண்டவரே சானே. அப்போ ஆனபடினால பாவம் இல்லைன்னு நான் பாவம் செய்யலை, பாவம் நான் ஒரு பாவமும் அறியன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறான் அப்படின்னா, ஒரு பாவமும் அறியாதவன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா அது உண்மைக்கு அது எப்படிப்பட்டதாக இருக்கும், அது மாறானதாக இருக்கும், உண்மைக்கு நிகரானதாக இருக்காது சானே. ஏன்னா மனுஷன் வந்து பாவம் செய்யாமல் இருக்கல, அப்போ கட்டாயம் பாவம் என்ன செய்யும் அவன் வாழ்க்கையில் இருக்கும் சானே. அப்போ பாவம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, சொன்னால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வஞ்சிக்கிறோம், ஏமாத்துறோன்றது அர்த்தம். நல்லா கவனி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சானே, நம்முடைய பாவங்களை சானே நிச்சயமாக நாங்கள் என்ன செய்யணும், அறிக்கை பண்ண வேணும். யார் இடத்துல அறிக்கை பண்ண வேணும், உண்மை உள்ளவரிடத்தில் அறிக்கை பண்ண வேணும். யாரிடத்துல உண்மை இருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் மட்டும்தான் என்ன செய்யப்படுகிறது, உண்மை இருக்கிறது. அவர் தான் உண்மை உள்ளவர் சரி. அப்போ உண்மை உள்ளவரிடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், ஒப்புவிக்க வேண்டும். என்னத்தை, என்னுடைய பாவங்களை நான் ஒப்புவிக்க வேண்டும். அப்ப நான் என்ன செய்வேன்னா உண்மை உள்ளவரிடத்தில் நான் என்ன செய்யணும், ஒப்புவிக்கணும். 2வது இடத்துல ஒப்புவிக்க வேணும், நீதி உள்ளவரிடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், ஒப்புவிக்க வேண்டும். அப்ப உண்மை உள்ளவர் நீதி உள்ளவர் யார், நல்லா கவனிங்க. அந்த இன்னைக்கு ஐயா கதைக்காதீங்க. அப்ப உண்மை உள்ளவர் நீதி உள்ளவர் யார் அவர், இந்த உலகத்திலேயே உண்மை உள்ள ஒருத்தர் யாரா இருக்க முடியும், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான் உண்மை உள்ளவர். நீதி உள்ளவர் யாரா இருக்க முடியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் தான் நீதி உள்ளவர்.
அவரிடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நம்ம மறந்த பாவத்தை கிண்டி கிண்டி தேட தேவையில்லை. நல்ல கவனிங்க. அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி போய்கொண்டிருக்கிற பொழுது, இல்லாட்டி பைபிளை நாங்கள் வேதத்தை வாசிச்சு கொண்டு போகும்போதெல்லாம் நான் செய்த மறைக்கப்பட்ட பாவங்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வெளியிறங்க வாழ்க்கை காட்டும். இதெல்லாம் பாவம் அப்படின்னு. அப்போ அந்தந்த நேரத்துல எல்லாம் நான் பாவத்தை நான் தேவனிடத்தில் என்ன செய்யலாம்? அறிக்கை செய்யலாம். நல்லா கவனிங்க. ஒரே நாளில் ஒருத்தருக்கும் பாவத்தை அறிக்கை செஞ்சு முடிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருக்கு முன்னிலையில் நான் யாராக இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரீதியில் நான் பாவத்துக்கு உட்பட்டவனாக காணப்படுகிறேன். ஏன்னா நான் பலவீனமான பாண்டம். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம், ஆண்டவரே நான் பாவியாக இருக்கிறேன், இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிற பொழுது எனக்கு ஒரு விஷயத்தை காண்பிக்குது. அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அன்னைக்கு நான் பாவத்தை என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து அறிக்கை செஞ்சு எல்லாம் பார்த்து அறிக்கை செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னா, அவன் தன்னைத்தானே என்ன செய்யறான்? பொய்யனாக்கி கொள்கிறான். தன்னைத்தானே ஏமாற்றுகிறான். ஒவ்வொரு நாளும் நான் பாவத்துக்கு மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாள் நான் பாவத்துக்கு மனம் திரும்ப வேண்டும். இதை கர்த்தர் இடத்துல எதிர்பார்க்கிற காரியம். அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு என்ன செய்வார்? முதலாவது என்ன செய்வார்? பாவங்களை அறிக்கை செஞ்சு என்ன செய்வார்? நமக்கு அது பாவத்தை மன்னிச்சிருவார். முதலாவது மன்னிப்பு. ரெண்டாவது என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சானே எல்லா அநியாயத்தையும் நீக்கி எல்லா அநியாயத்தை என்ன செய்வார்? இப்போ அநியாயத்தை நீக்கி பாவத்தை முதலாவது மன்னிச்ச உடனே அந்த செய்த பாவத்தின் மூலமாக சானே ஏற்பட்ட எல்லா அநியாயங்களையும் நம்ம விட்டு அவர் நீக்கிடுவார். அப்படி அவர் நீக்குகிற பொழுது சானே அது எப்படி நீக்குவார்? நம்முடைய ஆத்மாவில இருந்து அந்த அநியாயத்தை நீக்கணும். அதே போல நம்முடைய சரீரத்திலே இருந்து என்ன செய்யணும்? அந்த அநியாயத்தை நம்மிடத்துல நீக்க வேணும் ஆண்டவர். நம்முடைய சரீரமும் நாங்கள் என்ன செய்யப்பட வேணும்? பரிசுத்தமாக்கப்பட வேணும். நம்முடைய ஆத்மாவும் பரிசுத்தமாக்கப்பட வேணும். நீக்கி என்ன செய்வாராம்? சானே நீக்கி நம்ம என்ன பண்ணுவாராம்? சுத்திகரிப்பார். அப்ப முதலாவது பாவத்துக்கான மன்னிப்பு, இரண்டாவது அந்த பாவத்தில் இருக்கக்கூடியதான அநியாயம் அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீக்குவார். மூன்றாவது நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அப்ப இந்த மூன்று காரியங்களை மிக அருமையாக செய்வார் நம்முடைய ஆண்டவர். ஏன் அப்படின்னா, ஏன் அந்த மூன்று காரியங்களை நமக்கு அந்த அருமையாக அவர் செய்யறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எங்களோட வாழ்க்கையில எதிர்பார்க்கறது அக்கிரமம் இருக்கக்கூடாது, பாவங்கள் இருக்கக்கூடாது, நாங்கள் மீறக்கூடாது. இந்த மூன்று காரியமும் சரியான முறையில் இருந்தால் தான் சானே நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கடவுள் என்ன செய்வார்? கேட்கக்கூடியவராக இருப்பார். அதுதான் நாங்கள் பார்க்குறோம். ஏசாயா 53 நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ நல்ல கவனிங்க. அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள் பரிசுத்தமாக்குறார். பரிசுத்தமாக்குனதுக்கு பிறகு நான் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த அசுத்தமான எந்த ஒரு காரியத்தையும் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாதுன்னா நான் கொண்டு வரக்கூடாது. மறுபடியும் கொண்டு வரக்கூடாது. அப்ப நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்றதான ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை நான் அறிந்தவனாக இருக்க வேணும். இப்ப நல்ல கவனிங்க. இப்ப பாவத்துக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, எந்த மனுஷனாலையும் அந்த பாவத்துக்கான ஒரு பரிகாரத்தை செய்ய முடியாது. அதுக்கு 100க்கு 100 மனிதனாகவும் 100க்கு 100 தேவனாகவும் இந்த உலகத்துக்கு வந்த கிறிஸ்து இயேசுவினால் மாத்திரமே நமக்கு அந்த பாவத்துக்கான பரிகாரம் கிடைத்திருக்கிறது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையின் மேல அவர் சுமந்திருக்கிறார், நமக்காக மறித்திருக்கிறார். அவருடைய தழும்புகளை நோக்கி பார்ப்போமாக இருந்தால் நமக்கு பிழைப்பு உண்டாயிருக்கும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது தழும்புகளினால் நம்ம என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா, குணமாக இருக்கிறோம். அது குணமாகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாயினால் நம்ம அதை பாவத்தை அறிக்கை செய்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் எங்களை முழுமையான விடுதலைக்கு நேராக என்ன செய்யறார் பார்த்தீங்கன்னா கொண்டு வருகிறார். நல்ல கவனிங்க. அப்ப இப்போ நம்ம ஜெபிக்கிறோம். இப்போ நம்ம நமக்குள்ள பாவ மன்னிப்பெல்லாம் பெற்றுக்கொண்டோம். ஆண்டவருடைய வழியாத்தெல்லாம் நீக்கி சுத்திகரிச்சிட்டார். இப்போ நான் ஜெபிச்சா என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கேட்பார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும். நல்ல கவனிங்க. இன்றைக்கு நிறைய பேருடைய ஜெபம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெபிக்கலாம்னு ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டோம். ஆனால் இப்போ எப்படி ஜெபிக்கலாம்? அப்ப எப்படி ஜெபிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு காரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, யாக்கோபு 4:3 யாக்கோபு ஒரு வசனத்தை சொல்ல வருகிறார். என்னன்னு வாசிங்க இருக்கா? யாக்கோபு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க சானே. இன்னைக்கு யாக்கோபு ஒரு காரியத்தை நீங்க கொண்டு வருகிற பொழுது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். சானே நல்ல கவனிங்க. இப்போ இந்த இடத்துல என்ன விளங்குது அப்படின்னா, நமக்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழும்போது அநேக ஆசைகள் இருக்கிறது. அநேக விதமான அந்த ஆசை எப்படியா மாறி இருக்கு அப்படின்னா, அந்த ஆசை மேல ஒரு இச்சை இருக்கிறது. இந்த ஆசையையும் இச்சையும் உள்ளத்துல வச்சுக்கிறோம். சதா நல்ல கவனிங்க. எனக்கு என்னெல்லாம் தேவையோ, அந்த உலகத்தில் என்னெல்லாம் தேவையான எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சிருப்போம். வச்சுக்கிட்டு என்ன செய்வோம் அப்படின்னா, இதுக்காக நாங்கள் போராடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். நல்ல கவனிங்க.
சானே இப்போ இந்த சின்ன சின்ன பொடியை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பைக் ஓடலை. ஆனால் மற்றவங்களாம் பைக் ஓடும்போது தன்னை இவன் பெரிய ஆளாக நினச்சிக்கிடுவான். பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு என்ன செய்வான் அப்படின்னா தனக்கு ஒரு பைக் வேணும்னு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். நல்ல கவனி. இப்போ அந்தந்த வயசுக்கு என்ன தேவை, ஏற்ற நேரங்கள் என்ன தேவைன்றதெல்லாம் சிந்திக்க முடியாத அளவுக்கு அந்த ஆசையும் இச்சையும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்குள்ள பெருகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இச்சைகளை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அதனுடைய 2 விருப்பம் எல்லாம் நிறைவேற வேண்டும். சானே இன்னைக்கு ஒரு அந்நிய ஸ்திரியோடு கூட ஒருத்தர் என்ன பண்றான் அப்படின்னா தேவனுடைய புள்ள என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனால், அதாவது நம்முடைய தேவனால் தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தின் மூலமாக தமக்காக சுவீகரித்துக் கொண்ட சுவிகார புத்திரி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்நிய நுகத்தில் இருக்கக்கூடிய அந்நிய ஸ்திரீகளை அல்லது அந்நிய புருஷர்களை என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்தில் அவங்க விரும்புவாங்க. ஆசையோட என்ன செஞ்சிருப்பாங்க, ஆசையோட விரும்பி போயிட்டு இருக்கிற நேரம் இவங்க வந்து தங்களுடைய அந்த ஆசையையும் இச்சையையும் வந்து நிறைவேற்றிக் கொள்கிறதற்காக ஆண்டவர் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நீதி உள்ளவரை அநீதியை செய்யும்படிக்காக விண்ணப்பம் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ என்ன அநீதி அப்படின்னா நீ அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு கூட என்ன செய்யக்கூடாது, நீ பிணைக்க கூடாதுன்றது தேவ கற்பனை. அப்ப தேவ கற்பனை அப்படி இருக்க இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான்னா இல்ல அது எப்படியாவது இருந்துட்டு போகட்டும், பிரச்சனை கிடையாது, ஏன் விருப்பம் இது, ஆண்டவரே இதை நீங்க என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி வைங்கன்னு சொல்லி இதுக்காக உபவாசம் பண்ணி இதுக்காக போராடி இடைவிடாம ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு விசுவாசியா ஒருத்தர் இருக்கும். இந்த ஜெபம் கேட்கப்படுமான்னு நீங்க பாத்தீங்கன்னா நல்ல கவனிங்க. மீறுதல் எங்க இருக்குன்னா கர்த்தர் கொடுத்திருக்கிற கற்பனை உள்ள வார்த்தையை அவன் மீறி நடக்கிற பொழுது அந்த ஜெபம் என்ன செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரால் புறக்கணிக்கப்படுகிறது. நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரைட், நல்ல கவனிங்க. அப்ப என்ன செய்யக்கூடாதுன்னா சானே இவங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கக்கூடாது, இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க கூடியதான தகாத விதமான விண்ணப்பம் ஒருபோதும் ஆண்டவருக்கு நேராக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நல்ல கவனிங்க. அடுத்து நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா சானே 1 யோவான் 3:22 ஒருக்கா வாசிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். நல்ல கவனிங்க. இப்ப வந்து சானே முதலாவது அந்த வசனத்தை சொல்லப்படுகிறது அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால். இப்ப அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாம அவருக்கு பிரியமானதை நாம செய்யாம விட்டுட்டு சானே நாம வேண்டிக் கொள்ளுகிறதை அவரால் பெற்றுக்கொள்ள முடியுமா? நல்ல கவனமாக நீங்க தெளிவா நீங்க வசனத்தை பார்க்க வேண்டும். இவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா அவருடைய கற்பனையை நாம் கை கொண்டு அப்படின்னா அவருடைய கற்பனையை நாம் கை கொள்ளாம அவருக்கு முன்பாக பிரியமானது எதையுமே செய்யறது கிடையாது. ஆனா நாம வேண்டிக் கொண்டிருக்கிறோம். எப்படி நாம அவரால் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஒருபோது அவர்கிட்ட முதலாவது நிபந்தனைகளுக்கு முன்னால வைக்கிற முதல் காரியம் என்ன அப்படின்னா ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், நீ ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தீங்கன்னா அந்த பெற்றுக்கொள்ள நினைக்கிற ஒரு காரியம் அது உன்னுடைய இச்சையினால் உண்டானதாக இருக்கக்கூடாது, உன்னுடைய ஆசைக்கு அடங்குறதாக இருக்கக்கூடாது. சானே அதே போல நீ கர்த்தரிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன்னா நீ கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்யாம விட்டுட்டு சானே அவருக்கு முன்பதாக பிரியமானதை நீ நடப்பிக்காம விட்டுட்டு ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ள நீ என்ன செய்யக்கூடாது, நீ நினைக்க கூடாது. அது மிகப்பெரிய காரியம் என்று சொல்லி அங்க சொல்லுகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யோவான் புத்தகம் 5:14 ஒரு காவாசி. 1 யோவான் புத்தகம் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அப்படின்னா நல்லா கவனிங்க. இங்க என்ன அதுக்கு அது அடுத்து எங்களுக்கு மறைமுகமான விஷயம் என்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த அப்படின்னா நாம் எதையாகிலும் அவருடைய சித்தம் இல்லாமல் கேட்டால், அவருக்கு விருப்பம் இல்லாம கேட்டா சானே அவர் நமக்கு என்ன செய்ய மாட்டார், செவி கொடுக்க மாட்டாரு. சானே இதுதான் நாம அவரை குறித்து அறிஞ்சு வச்சிருக்கிற விஷயம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த வசனம் எப்படி சொல்லுது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்ப இருந்து என்ன விளங்குது, என்ன நம்ம விளங்கிக் கொள்ள வேணும், நாம ஜெபம் பண்ணுகிறதுக்கு முன்னாடி நாம ஜெபிக்கிற ஜெபத்துல அவருடைய சித்தம் இருக்கிறதா, அவருடைய சித்தத்தின்படி நான் ஜெபிக்கிறேனா, அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்கிறேனா, அப்படி சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா நிச்சயமா அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்றதான மொத்த விசுவாசமா எனக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும். அப்படி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னை தயார்படுத்த வேண்டும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய விருப்பத்தை என்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக நான் தேவ சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணுகிறதற்கு உட்கார்றேனான்றது முதல் பகுதி.
இரண்டாவது பகுதி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நான் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பதாக பிரியமானதை செய்யாம விட்டுட்டு நான் ஜெபிக்க உட்காரனான்றதை என்னை நான் அவதானிச்சு பார்க்குவேன். மூன்றாவது, நான் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்காம நான் என் விருப்பத்துக்கு நான் ஜெபிக்கிறேனா, என் சித்தத்துக்கு நான் தேவனிடத்துல ஜெபிக்கிறேனான்றதான ஒரு அவதானம் எனக்கு மிக முக்கியமாக இருக்கு. அப்ப 3 காரியங்கள் இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. நல்லா விளங்கிக்கிறோம். நாங்க ஜெபிக்கிறோம், தொடர்ந்து ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஆனா ஜெபம் இதுவரைக்கும் என்ன செய்யப்பட இல்லை, கேட்கப்பட இல்லை. தோல்வி மேல தோல்வி இந்த வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்குது, வந்துட்டே இருக்குது. ஏன் என்றதை நான் தேடி பார்க்கலன்னா நான் சுத்த வேஸ்டான ஒரு பிளவா இருப்பேன். உண்மை நான் தேடி பார்க்கணும். என் வாழ்க்கை ஒரு வியாபாரத்தில் தோல்வியா, என்னுடைய விவசாயத்தில் தோல்வியா, என் வாழ்க்கையில் எதிர தோல்வி, அப்படின்னா நான் தோல்வி எதனால வந்தது என்பதை நான் என்ன செய்ய வேண்டாம், அவதானிக்க வேணும். அப்படி அவதானிக்கணும் நான் மனுஷன் கிடையாது. அப்ப நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்துக்கு பதில் என்ன செய்ய மாட்டேங்கிறது, வரமாட்டேங்குது. நல்ல கவனிங்க. இப்ப தானே மாட்டு புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. மாட்டு புத்தகம் 11:24 டக்குன்னு வாசிக்கணும். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறேன். முதலாவது ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இருக்க வேண்டிய முதல் பகுதி என்ன அப்படின்னா, விசுவாசம் எனக்குள்ள இருக்கும். என்ன விசுவாசம் அப்படின்னா, நான் ஆண்டவரோடு நான் இருக்கிறேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் இருக்கும். அப்ப நான் முதல்ல இருக்கணும், நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார் என்ற அந்த முதலாவது விசுவாசம் இருக்கணும். சரிதானே? இரண்டாவது பகுதி தானே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யோவான் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. என்னது ஞாபகம் இருக்கணும், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தா. இப்ப நீங்க என்கிட்ட என்னோட இருக்கணும், என் வார்த்தைகள் உங்களில் இருக்கணும். இது ரெண்டும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீங்க என்ன செஞ்சுக்கிருவீங்க, நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. அவ்வளவுதான். அப்ப அது என்ன ரெண்டாவது பகுதி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது விசுவாசம், ரெண்டாவது நான் தேவனோடு கூட இருக்கிறேன்னா தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குதா என்றதான ஒரு அவதானம் இது எனக்குள்ள இருக்க வேணும். சாரே அப்படிங்க. அதே மாதிரி நீங்க மூன்றாவது பகுதிக்கு நீங்க வருகிற பொழுது சாரே, அடே என்னுடைய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்ன்றதை என்னால் என்ன செஞ்சுக்க முடியல, நம்ப முடியல. நான் அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறேனான்றதை நான் என்னால் கண்டுபிடிச்சிக்க முடியல. அப்போ யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரே நமக்குள்ள இந்த சந்தேகம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். கடவுள் நம்மளோட இருக்கிறாரா, கடவுள் நம்மளோட இருக்கிறாரா, கடவுள் எப்படி நம்மளோட இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி நிறைய பேத்துக்குள்ள இருக்குது. இந்த கடவுள் நம்ம கூட இருக்கிறார்ன்றதை எப்படி எடுத்துக்கலாம்னா, என்னுடைய விசுவாசத்தின் மூலமாக தான் நான் என்ன செய்யணும்னா, என் ஆண்டவர் என்னோட கூட தான் இருக்கிறார். அவர் என்னை விட்டு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், போக மாட்டேன். என்ன சொல்லிக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்ததில் அவர் எப்படிப்பட்டவர் இருப்பாரு, உண்மையுள்ளவராக இருப்பார். அப்ப உண்மையுள்ளவர் ஒருபோதும் பொய்யுரையாத தேவன். அப்ப அவர் எனக்குள்ளதான் இருக்கிறான்ற பூர்ண விசுவாசம் எனக்குள்ள இருக்கணும். வாசிங்க 6ஆம் வசனத்தை. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல், நீங்க முதல் வசனத்தை வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய், எல்லாருக்கும் அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத ஒருத்தரை கண்டு கொள்ள மாட்டார் அவர். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நல்ல கவனிங்க, ஒருத்தரையும் கடிந்து கொள்வது, ஒருத்தரை சும்மா ஏசி விரட்டுறதுல அவர்கிட்ட வேலை கிடையாது. அவரை நோக்கி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, அவரை நோக்கி யாரெல்லாம் உண்மையாக ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிற தெய்வம். நல்ல கவனிங்க. சரி, அப்ப நல்ல கவனிங்க. என்ன இருக்கக்கூடாதா, முதலாவது விசுவாசம் இருக்கணும், ரெண்டாவது என்ன இருக்கணும், அவருடைய வார்த்தை என்னில் இருக்கணும், நான் அவர்கள் என்ன செய்யணும் இருக்கணும். சரி, மூன்றாவது இருக்கக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி சந்தேகம் என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சந்தேகப்படுகிறவன் என்ன மாதிரியா இருப்பான்னா, காட்டில் அடிபட்டு அழகிற கடல் அலைக்கு ஒப்பா இருப்பான்னு சொல்லி அங்க மிக தெளிவா பேசியிருக்கிறார். இப்ப சந்தேகம் ஏன் வருது அப்படின்னா, உனக்குள்ள ஐயோ பாவம் இருக்குமோ, அக்கிரமம் இருக்குமோ அப்படின்னா, பாவம் அக்கிரமம் உனக்குள்ள இருக்குதுன்னா நீ நிச்சயமா நீ அறிக்கை பண்ணி முதலாவது ஜெபத்துக்கு உட்காரும் பொழுது நீ பாவத்துக்கு அறிக்கை பண்ணி நீ கட்டாயம் என்ன ஜாகும், நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நீ உன் பாவ அறிக்கை தேவனுக்கு முதலாக செலுத்தாட்டி உன் ஜெபம் என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது. தானே என்னை பரிசுத்தப்படுத்தினவருக்கு முன்பதாக நான் பரிசுத்தமாக என்ன செய்வேன், என்னை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். நல்ல கவனி. அப்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சானே நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி சானே நான் அவர் மேல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல உண்மையான விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேனா,
சரிதானே? அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதா, நான் அவருக்குள்ள இருக்கிறேனா, இந்த அவதானம் எனக்கு முக்கியம். மூன்றாவது, இந்த அவதானம் எனக்கு சரியா இருந்துச்சுன்னா என் ஆண்டவர் வந்து என்னை கடிந்து கொள்ள மாட்டார். எந்த விதத்திலும் என்னை ஏசி துரத்தி விட்டுற மாட்டாரு. கடிந்து கொள்ள ஏசுறது, என்னை பேசி துரத்தி விட்டுற மாட்டாரு. அவர் கொடுத்தா சம்பூர்ணமாக கொடுப்பார் அப்படின்ற மொத்த நம்பிக்கை என்ன செய்யணும் அவர் மேலே எங்களுக்கு இருக்க வேண்டும். மொத்த நம்பிக்கை விசுவாசம் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரிடத்துல முழுமையான காரியத்தை நாங்கள் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் பெற்றுக்கொள்ள, அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா அவர் தான் சொல்லியிருக்கிறார், அவர் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். சரிதானே? மத்திய புத்தகம் 7:7 வாசிங்க, டக்கர் வாசிங்க. மத்திய புத்தகம் 7:7 எல்லாருக்கும் தெரிஞ்ச வாசகம். கேளுங்கள் அப்பொழுது, கேளுங்கள் அப்பொழுது. கேட்காம இருக்கிறவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நீ இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுன்னா அவருக்கு சும்மா எல்லாமே அவருக்கு எல்லாம் வந்துடும் நினைச்சிட்டு இருக்கிறது. கேட்கறதுக்கு பயம். என்ன பயம்னா, அவர் பாவத்தில் இருக்கிறார், அவர் அக்கிரமத்தில் இருக்கிறார், பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிறார். அப்போ அவருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு கேட்கறதுக்கான எந்த விதமான விஷயம் அவருக்கு கிடையாது. கேட்க பயம். ஏன் இந்த பயம் வருது? ஏன் கேட்க முடியாத நிலைமையில உட்காந்துருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சரி, இந்த காரியங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற நேரம் எனக்கு கேட்க முடியாததுக்கு காரியம்னா, ஆண்டவரிடத்தில் போய் கேட்கறதுக்கு எனக்கு எந்த தைரியமும் இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பாவங்களும் அக்கிரமங்களும் என்ன பண்ணிடுது, என்னை மூடி வச்சுக்குது. நான் பாவத்துக்குள்ளே அக்கிரமத்தில் கிடக்கிறேன், அதனால கேட்க முடியல. ஆண்டவர் சொல்கிறார் வந்து, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். கேட்காம உங்களுக்கு என்ன செய்யாது, அது உங்கள்கிட்ட வராது. உங்களுக்கானதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். சானே, நல்லா கவனிங்க, அது உங்களுக்கு காண்பிக்கிறேன் நான். அடுத்து நீங்க கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள். நீங்க தேடாம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பீங்க. சானே, வேதாகமம் கையில கொடுத்துருப்போம். சரி, கையில வேதம் இருக்கும். உனக்கான சொத்து, உனக்கான உயிர், உனக்கான மொத்த ஆசீர்வாதமும் நீ கையில வச்சிருக்கிற. நீ சாதாரணமா நினைக்கிற இந்த பேசும் புத்தகமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எழுதி கொடுத்த இந்த புத்தகத்துல நீ தேடுகிறதை நீ கண்டடைய முடியும். உனக்கான மொத்த ஆசீர்வாதம் இந்த வேதாகமத்து உள்ளுக்கு இருக்கு. தேடு, கண்டடையுங்க. அடுத்தது, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், திறக்கப்படும். யாரும் தட்டணும், நாங்க தேடி கண்டடைகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய மொத்த நம்பிக்கை, என்னுடைய மொத்த மூச்சு, மொத்த உயிர். அவர் தான் எல்லாமே எனக்குன்றது நான் தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நீங்க என்னை விட்டுறாங்க, எந்த சூரியனை கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. நீங்க எனக்காக வச்சுக்க திறந்த வாசலுக்குள் நான் பிரவேசிக்க வேண்டும். சாரி, நிச்சயமாக நீங்க எனக்கு என்ன செய்வீங்க, திறக்க. அப்ப தட்டுகிறவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு எந்த நேரமும் ஆண்டவர்கள் கொடுத்திருக்கிறதான எல்லா காரியங்களுக்கும் கூட நான் ஆயத்தப்படுத்தப்பட்டவனாக இருக்கும் பொழுது தான் என்ன செய்வேன், நான் ஆண்டவர் நோக்கி நான் பார்த்துட்டு இருப்பேன். தட்டுகள் உங்களுக்கு திறக்கப்படும் அப்படிங்கிறார். சரி, இதே நீங்க மத்திய புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருகிற பொழுது அங்க சொல்ற, நீங்க வந்து நீங்க ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாகவே வாசிங்க. நீங்க ஜெபம் பண்ணுகிறதுக்கு முழங்கால் படியிட முன்பதாகவே உங்க பரமபிதா என்ன பண்ணி வச்சுக்கிறாரு, உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாசிங்க. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நல்ல பண்ணீங்க. நீங்க உங்க பிதாவை, உங்க தகப்பனை நோக்கி நீங்க வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு தேவை இன்னது என்பதை அவர் என்ன பண்ணிக்கிறார், அறிந்து வச்சிருக்கிறார். வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே. சில விரிவுரையாளர்கள் சொல்லுவாங்க, இல்லை நீ அப்ப வேண்டிக் கொள்ளுக்கு முன்னமே இதெல்லாம் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறாருன்னா நீங்க எதுக்கு கேட்கணும் அப்படிம்பாங்க. இல்ல, ஆர்டர் நீ கேளு, உனக்கு அப்ப என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். சரி, நீ தேடு, நீ கண்டடைவ. நீ தட்டு, உனக்கு என்ன செய்யப்படும், திறக்கப்படும். நல்ல கவனிக்க. அப்ப ஆனபடினால நம்ம நன்றாக கவனிக்க வேண்டியவர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது நான் வந்து என் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்தவனாக இருக்க வேண்டும். சாரி, என் ஆண்டவருடைய சித்தத்தை நான் அறிந்திருக்க வேண்டும். என் ஆண்டவரை நான் விசுவாசிக்க வேண்டும். முழு மனதோடு நான் என்ன செய்ய, ஆண்டவரை நான் விசுவாசிக்க வேண்டும். சாரி, நான் கேட்கிறது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்ற விசுவாசம் எனக்குள்ள என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அப்ப நான் முழுமையாக என்ன செய்வேன், என்னுடைய ஜெபத்துக்கான பதில நான் அப்பொழுது என்ன பண்ணிடுவேன், நான் பெற்றுக்கொள்ள. சில ஜெபங்களுக்கு வந்து உடனடியான பதில்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அதை பெற்றுக்கொண்டேன். எப்ப பெற்றுக்கொள்கிறோம் எங்களுக்கு தெரியும். ஆனா கட்டாயம் அதை என்ன செய்வேன், வாழ்க்கையில் நாங்கள் அதை என்ன செய்வேன், நாங்கள் பெற்றுக்கொள்வோம். சரி, ஆனா ஒன்று சொல்ல வந்து, நீங்க சோர்ந்து போகாமல் எப்பொழுது என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போங்க. ஜெபம் ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறீங்களா, சோர்ந்து போயிடாதீங்க. தொடர்ந்து என்ன செஞ்சுட்டு இருங்க, ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க.
நீங்க ஜெபம் பண்ணுகிறதற்கு உங்களுக்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கை எப்பொழுதும் எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியது தான் அவருடைய வேலை. அவர் ரட்சிகர், அவர்களை ரட்சிக்கிறவர். ஏன் எங்களை ரட்சிக்க முடியாத நிலை என்பதை நாங்கள் பார்த்தோம். சரிதானே? அவருடைய காது எப்பொழுதுமே சரிதானே தம்முடைய ஜனங்களுடைய சத்தத்துக்காக திறந்திருக்கிறது. அவருடைய செவி எப்பொழுதுமே என்ன செய்யப்படாது, மந்தமாகாது. அப்படி எப்பொழுதுமே திறந்திருக்கிற அந்த செவி மந்தமாக இருக்கிற நாம நினைச்சிட்டு உட்காந்துக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுவரை போல, ஒரு திரையை போல நம்மளை என்ன செஞ்சு வச்சிருக்குது, மூடி வச்சிருக்கிறது. சரி, அப்ப அந்த திரையை, அந்த சுவரை தகர்த்தெறிய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மிடத்தில் தான் என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திரை உன்னை விட்டு அகன்று போகணுமா இருந்தால், அந்த சுவர் உன்னை விட்டு அகன்று போகணுமாக இருந்தால், சரி, நீ ஆண்டவர் மேல உன்னுடைய விசுவாசம், சரி, உன்னுடைய கர்த்தர் மேல வச்சுக்கிற உன்னுடைய கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதலுடைய அடையாளம் உன்னுடைய செய்கை. அது எப்படிலாம் உன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறதோ, பிரதிபலிக்கிறதுக்கு ஏற்ற பிரகாரமான மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சரி நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்வோம். அப்ப இன்னைக்கு என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீ போராடி ஜெபித்தும் ஏன் தோல்வி அடைகிறாய்? அப்ப தோல்வி என்னத்துக்கு வந்துச்சு? ஏன் வெற்றியினால் காண முடியல? தானே, இதுக்கு யார் காரணம் அப்படின்னா, நாம தான் அதற்கு காரணம் என்பதை நாம சரியாக புரிந்து கொள்வோமாக இருந்தால் சரிதானே, நம்ம தேவனுக்கு முன்பதாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு என்ன பண்ணுவார், எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்துவார். அப்பொழுது நாங்கள் மனம் திரும்பினவர்களாக தேவ சமூகத்தில் தேவனுக்கு சித்தமானதை நாங்கள் கேட்டு உடனடியாக நாங்கள் என்ன செய்வோம் பார்த்தீங்கன்னா, அவரிடத்தில் பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை நாங்கள் மையப்படுத்துவதாக காணப்படுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரைட், நம்ம ஜெபம் பண்ணுவோம்.